தற்பொழுது பொங்கல் போட்டி ஆரம்பிக்க உள்ளதால் பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பசங்களா, அந்த சேர்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போடுங்கப்பா. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ட்ராக் போட சொன்னோன்னே மாவு எடுத்து நல்லா ட்ராக் போட்டு விடுங்கப்பா. ஓகே அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் அந்த ட்ராக் போட சொன்னீங்களா, 5 ட்ராக் தானே அங்கிள், நாங்க போட்டு வரோம், விடுங்க. அப்பாடா, லைன்லாம் போட்டு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அங்கிள், கேம் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க அங்கிள். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கப்பா. டாக்டர் வராங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம போட்டிக்கு அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம். அவங்க தான் வந்து ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அவங்களே கேமை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கப்பா, வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிஷோர், இவனுங்க எங்கடா இந்த அஜய்யும் குட்டியில் அள்ளி பார்ப்போம். டேய், அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கடா. ஏதாவது பிரச்சனை உருவாக்கிட போறானுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நீ கவலைப்படாத கிஷோர், இங்க மட்டும் அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுங்களுக்கு. டாக்டர் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க. என்ன பசங்களா, எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாரி, கொஞ்சம் பேஷன்லாம் பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு. கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பசங்களெல்லாம் வெயிட் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல டாக்டர், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க டாக்டர், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஹா, அங்க பாருடா, வில்லங்க 2 வந்துட்டு இருக்கு. பும்ச்சுக்கு. என்ன எடுபடிங்களா? என்ன விளையாட்டுலாம் ஆரம்பிக்கலையா? சீக்கிரம் ஆரம்பிங்கடா. யாரை பார்த்து எடுபடி? என்ன நீ ஒரு அல்லக்கு, அவன் ஒரு முக்கா கை, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை எடுபடுங்களா? ஓங்கி குத்துலன்னு வச்சுக்க, மூக்கு திருப்பிக்கும். டேய் தம்பி, என்னடா அங்க பேசிட்டு இருக்கீங்க? போயிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. லெமன் ஸ்பூனுக்கு எல்லாரும் ரெடியா இருக்க சொல்லுங்க. ஸ்பூன் எல்லாம் அவங்க தான் கொண்டு வரணும். லெமன் நம்ம கொடுத்துருவோம். அங்கிள், எல்லாருக்கும் லெமன்லாம் கொடுத்தாச்சு, எல்லாரும் ரெடியா தான் இருக்காங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கிள். ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் நான் அந்த லெமன்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வின் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ பாரு நாங்க பண்ற மேஜிக்க. டேய் லாலிபாப் வாடா. இங்க பாருங்கப்பா, கவனமா கேட்டுங்க. உங்க 3 பேரும் நல்லா வேகமா ஓடுவாங்க. நீங்க அவங்கள வின் பண்ணணும்னா வேகமாவும் ஓடணும், லெமனை கீழே போடாம எடுத்துட்டு போகணும். சரி, ஆட பேசிட்டு இருக்கும் போதே கீழே போடுறேன். இங்க பாத்தியா, இதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இதுல க்ளூ தடவி இருக்கேன், அதனால கீழே விழாது. நீங்க லெமனை பத்தி கவலைப்படாம ஓடுங்க வேகமா. சரியா, ஓடுங்க. அங்கிள், கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், அந்த அஜய் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவான்டா. நான் அந்த பக்கம் போய் நின்னுக்கிறேன், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் நின்னுங்க. சரியா, கொஞ்சம் கவனமா பாத்துங்க. பண்டி, இது 2 யாரா? ஒன்னு அஜயோட தங்கச்சி, இன்னொன்னு லாலிபாப்போட தங்கச்சா? அது சரி, அவனுங்கள போல இதுங்களும் சரியான ஆளுங்களா இருக்கும் போலயே. சரி, கொஞ்சம் கவனமா இருடா பண்டி, ஏதாவது ஏமாத்திட போறானுங்க. எல்சா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீ தான் வேகமாக ஓடுவேன். வேகமாக ஓடுறோன்னு லெமனை மிஸ் பண்ணிடாதப்பா. லெமனை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு ரீச் பண்ணணும், அப்போ தான் நீ வின் பண்ண முடியும். அப்புறம் மலர், நீயும் தான் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடுங்க. 3 பேரில் யாராவது 2 பேர் ப்ரைஸை வாங்கிடணும். சரியா, கோட்டை விட்டுறாதீங்க. நான் இங்கே தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கேம் ஸ்டார்ட். ரெடி, ஸ்டடி, கோ. எல்சா, கமான் மலர், வேகமா ரோஸ், வா. எல்சா, வா, சூப்பர், வாப்பா மலர், வா, வந்துட்டே இருங்க ரோஸ், வா, சூப்பர். அடே, என்ன 2 பேரும் நவுந்து வரீங்க? வேகமா ஓடி வாங்கப்பா. என்ன எல்சா, ஃபர்ஸ்ட் வின் பண்ணிடலாம் நான் பாக்குறேன். ஓடுங்க. ஆஹா, ஒரு போட்டியாளர் கீழே விழுந்துட்டாரு. இப்போ 5 பேர்ல 4 பேர் தான் போட்டியில இருக்காங்க. ஒருத்தர் கீழே விழுந்ததுனால அவர் போட்டில இருந்து விலகிட்டாங்க. அவ்வளவுதான். 4 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பாப்போமா? என்ன எல்சா இப்படி பண்ணிட்ட? நான் தான் சொன்னேன்ல, நீ கொஞ்சம் பொறுமையா போனாலே வின் பண்ணிடலாம். ஏன் இப்படி வேகமா போய் கீழே விழுந்த? இல்லடா ஹரீஷ், நானா விடலடா. அவன் நிக்கிறான் பாரு அஜய், அவன் தங்கச்சி ஜெயிக்கணும்னு என்ன தள்ளி விட்டுட்டான்டா கீழே. என்னது தள்ளி விட்டுட்டானா? தள்ளி விட்டுட்டா ஒண்ணும் தெரியாத போல நின்றுட்டு இருக்கான். ஏன்டா அஜய், டிபாக்கூர் போட்டினா திறமையை காட்டி ஜெயிக்கணும்டா. அதை விட்டுட்டு இப்படி கோழை போல முதல்ல குத்தி ஜெயிக்க கூடாது அஜய். ஒரு மாதிரியா வருதுடி, தலலாம் சுத்துறாப்ல இருக்குடி. இவங்க 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்களே. இப்ப என்ன போட்டியில 5 பேர்ல 3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஆகா, நிதானமா ஓடுறவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த போட்டியில முக்கியமே நிதானம் தான். இப்ப இவங்க 2 பேர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் வராங்கிறது தான் போட்டி. 5 பேர் கலந்துகிட்டதுல 2 பேர் தான். சூப்பர் மலர் ஃபர்ஸ்ட், செகண்ட் ரோஸ். சூப்பர். 5 பேர் கலந்துகிட்ட போட்டியில 2 பேர் தான் ஃபைனலா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இந்த கேம்ல குடுகுடுன்னு ஓடி வந்தா அப்படிதான் கீழே விழுந்து கிடக்கணும்பா. என்னப்பா அவங்க 2 பேரும் கீழே விழுந்தவங்க எழுந்திருக்கவே இல்லை, என்னன்னு போய் பாருங்கப்பா. டேய் அஜய், பாத்தியா பண்ணி பண்ணது உனக்கே வந்து சேர்ந்துருக்க. நீ எல்சா ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப பாரு, உன் தங்கச்சியும் ஜெயிக்கல, உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியும் ஜெயிக்கல. போய் என்னன்னு பாடுறா. மலர் சூப்பர்பா, 2 பேரும் கலக்கிட்டீங்க. விடுங்க, நம்ம தான் 2 பிரைஸும். என்னப்பா எழுந்துறீங்கப்பா? யாராவது வந்து பாருங்கப்பா. இவங்க 2 ஜெயிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பிளான் போட்டா ஒழுங்கா ஓடி வர்றது கூட துப்பு இல்லை. எழுந்திரி, சும்மா படுத்துக்கிட்டு சீனை போட்டுட்டு இருக்காங்க. எழுந்திரிங்க 2 பேரும்.